தேவர் மகன் ஒரு படம் இருக்கு. அந்த தேவர் மகன் படத்துல வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அப்போ சிவாஜி சார் கூட கமல் சார் நடிச்சதுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நடிச்சு நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமா விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் அவர் உட்காரல. அதுதான் நம்ம உலக நாயகன் கமல் சார். ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியாக கிடைச்சிடாது. அதுக்காக உழைக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து கமல் சாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கமல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இனிமே வர ஜென்ரேஷனுங்க என் மேலே ஏறி போங்க, என் ஷோல்டரில் நீங்கள் நில்லுங்க, என் ஷோல்டர்லேருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு. சார், நான் உங்களை ஒரு ஏணிப்படியாக தான் சார் பார்க்குறேன். அந்த ஏணியாக நீங்கள் இருந்து என்னை ஏறி போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்கள் மேலே கால் வச்சு உங்களை மிதிச்சு போல சார், உங்களை மதித்து தான் சார் போகிறோம்.